தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி தீபாவளி ஆஃபர் அப்படிங்கிறதுல ஃப்ரீயாக டெமோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன் டே டெமோ எம்எஸ்டி ஐகோர் இண்டிகேட்டர், எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஃபஸ்ட்டு ஐ ட்ரெண்ட் கொடுக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐகோரை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ டெமோவில் எப்படி நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். என்னுடைய சார்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சுக்கிங்க, 1 மினிட்னாலும் வச்சுக்கிங்க, 5 மினிட்ஸ்னாலும் வச்சுக்கிங்க. உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இண்டிகேட்டர் இப்போ எந்த இண்டிகேட்டருமே இல்லை, இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரைட் சைடில் பாட்டமில் 3 டாட் இருக்குல்லையே, நான் மொபைல்லேருந்து சொல்லித்தரேன். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இந்த டூல்ஸில். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். பர்சனல், டெக்னிக்கல், ஃபினான்சியல், கம்யூனிட்டி, இன்வைட் ஒன்லி அப்படின்னு இருக்கும். அந்த இன்வைட் ஒன்லியை கிளிக் பண்ணுங்கள். இன்வைட் ஒன்லி கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய இண்டிகேட்டர்ஸ் அங்கே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு டெமோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ட்ரேடிங் யூசர் நேமே எங்களுக்கு அனுப்புவீங்க. அது என்ன சார் ட்ரேடிங் யூசர் நேம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் இந்த சார்ட்லேயே ரைட் சைடு பாட்டமில் மெனு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மேலே உங்களோட யூசர் நேம் தெரியும். இப்போ நான் இது வந்து ஒரு டெமோக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பேசிக் வெர்ஷன் எடுத்திருக்கேன். எம்எஸ்டி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து பேசிக் வெர்ஷன். உங்கள்கிட்ட இப்படி தான் இருக்குங்க காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரீமியம் வெர்ஷன். அது வந்து ஜிஎம் ஐடியா அப்படிங்கிற யூசர் நேமில் இருக்கும். இது ஃப்ரீ வெர்ஷனுங்கிறனால எம்எஸ்டி இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிற நேமில் இருக்குது. அப்போ இதை மட்டும் எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. அனுப்பின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த செட்டிங்ஸில் போயிட்டு இந்த 3 டாட் சொன்னேன் இல்லையா, அதில் போயிட்டு இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு இந்த இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஆட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படியே பாட்டமில் இங்கே கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, பூஸ்ட் பட்டன், அதையும் அழுத்தி விட்ருங்க. அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகலாம். இப்போ அங்கே போன பிறகு உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் காட்டும். இப்போ இந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, பச்சை லைனுக்கு மேலே பை, சிவப்பு லைனுக்கு கீழே வந்து செல்லு. அது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விடுங்க. அது என்ன கேண்டலாக இருக்கலாம், ஒரு 3 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கலாம், இல்லை ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலாக இருக்கலாம். அப்போ தான் மார்க்கெட் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலே மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த ஹையை உடைக்கும்போது நம்ம பை எடுக்கணும். ஓகேவா? ஹை எடுக்கும்போது பை எடுக்கணும். எப்போது பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு கேண்டில் நல்ல ஒரு பிக் கேண்டிலாக இருக்குது, பெரிய கேண்டிலாக இருக்குது அப்படின்னா உடனே அப்படியே மேலே போயிடாது. அப்போ என்ன பண்ணும், குறைந்தபட்சம் ஒரு 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். அப்போ அதே மாதிரியே பாருங்கள், 50% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து ஹை உடைக்கணும். ஹையை உடைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. 50% வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணினீங்கன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். டார்கெட் நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். சரி, இப்போ பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் சார், எப்படி சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பிரேக் அவுட்டு பை செல் டார்கெட்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னாச்சுங்க, ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் மேலே போகுமா சார்? போனாலும் போகும், நமக்கு தெரியாது. அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா டார்கெட்டு இங்கே கொடுத்துருக்கோம். சரி, எவ்வளோ வரைக்கும் தான் மேலே போகும், அது எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் 21 மூவிங் ஆவரேஜை நீங்கள் வச்சுக்கங்க. இது வரைக்கும்லாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேலேயே இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பை ட்ரெண்ட்லேயே இருங்க. எப்போ அது ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் மேலே போகுது, இப்போ கீழே வருது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் வந்து ஒரு மேலே கொடுத்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. இது வரைக்கும் வரும், நம்மளுடைய 21 மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போகும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டச் பண்ணிவிட்டு மேலே போகுது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வந்துடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் அது ரெட் கேண்டில் முடிஞ்சிருக்கு. க்ரீன் கேண்டில் இருந்து மறுபடியும் அந்த ஹையை உடைச்சிருச்சுன்னா மறுபடியும் மேலே போகும். ஓகே, இது வந்து புல்லிஷ் பிரேக் அவுட்டு, பேரிஷ் பிரேக் அவுட்டு. இப்போ இதுலேயே வந்து நீங்கள் இன்னொரு மெத்தடு கொடுத்துருக்கோம். அது வந்து டைனமிக் ஜோனு, சப்ளை ஜோன் சொல்கிறோம். டைனமிக் டிமாண்ட் ஜோன், டைனமிக் சப்ளை ஜோன். இப்போ இந்த இண்டிகேட்டரில் பாருங்கள், இதுலேயும் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சுக்கலாம்.
இப்போ நீங்கள் செல் எடுக்கிறதுக்கு முன்னாடி, பை எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ஸ்கால்பிங் பண்ணுறதுக்காக 1 மினிட்டில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 1 மினிட்டில் வச்சு பாருங்கள். இந்த இடத்துல இது பை ஜோனு, இது செல் ஜோனு. கீழே இருக்கிறது பை ஜோனு, மேலே இருக்கிறது செல் ஜோனு. இப்போ நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கணும்? ஒரு ரெட் கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ண விடுங்க. அப்படியே பார்த்தோம்னா இந்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து அதை உடைக்கணும், லோவை உடைக்கணும். ஆனால் உடைச்சிச்சா? உடைக்கல. திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல 1:39க்கு ஒரு ரெட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த லோவும் உடைச்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? திருப்பியும் இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, அதாவது எந்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த கேண்டிலோட 50%, ஓகே, 50% வரைக்கும் மார்க்கெட் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணணும். அப்போ நம்ம இந்த இதில் 25,357 கிட்ட வரும்போது ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணணும். பை பண்ணோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அங்கேருந்து 357லேருந்து 309 வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்டு கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. திருப்பியும் மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. ஒரு ட்ரிப் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது, ஒரு ட்ரிப் செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பை கிடையாது. ரிவர்ஸ் ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரேடிங் எடுக்கணும். இப்போ நம்ம செல்லில் இருக்கிறதுனால இந்த என்ட்ரி வந்து நமக்கு இன்வேலிட். எத்தனை மணிக்கு? 2:48க்கு நம்முடைய பை ஜோனை டச் பண்ணியிருக்கு இல்லையா, அது வந்து இன்வேலிட். திருப்பியும் என்ன பண்ணணும்? மார்க்கெட்டு கீழே போயிட்டு திருப்பியும் ரிவர்ஸ் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் மேலே க்ளோஸ் பண்ணி அதோட ஹை உடச்சி திருப்பியும் மார்க்கெட் 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? செல் எடுப்போம். அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் பை கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போ இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம்? பொசிஷனல் ட்ரேடிங்கும் பண்ணலாம் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியே. அப்போ என்ன பண்ணுங்கள்? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிங்க. அப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன இருக்குது நமக்கு? ஷோ ஹிஸ்ட்ரி வச்சு காட்டுறேன். இப்போ நமக்கு பை தான் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆச்சு. இன்றைக்கி அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக்லேயே நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு இந்த இடத்துல. அதுலேருந்து நேராக மேலே போய் ஃபுல் டார்கெட் கொடுத்துச்சு. எவ்வளோ டார்கெட்டு? கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துச்சு. திருப்பி மார்க்கெட் கீழே வந்துச்சு. நம்மளுடைய பை ஜோன்லேயே பக்காவாக சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சப்ளை ஜோனுக்கிட்ட தான் மார்க்கெட் நேற்று ஸ்ட்ரகிள் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து 25,417க்கு மேலே க்ளோசிங் வச்சு மேலே போச்சுன்னா அங்கேருந்து பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகும். இல்லை திருப்பியும் 346 கீழே ரெட் கேண்டில் க்ளோஸ் ஆகி அந்த லோ க்ளோஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் திருப்பியும் கீழே வரும். அப்போ இதை நீங்கள் பேஸ் பண்ணி இன்ட்ராடேவும் ட்ரேட் பண்ணலாம், ஸ்கால்பிங்கும் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங்கும் பண்ணலாம். இப்போ இது போல் உங்களுக்கு அனைத்து நாட்களும் லாபம் வேணும் அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர் நீங்கள் டெமோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தீபாவளி ஆஃபராக எக்ஸ்ட்ரா 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.